வணக்கம். நம்ம பற்கள் வெண்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப அதிகப்படியாக அக்கறை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். சால்ட், அதாவது உப்பு. நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினி தாங்க இந்த உப்பு. ஆனால் அதை நம்ம டைரெக்டாக பல்லில் போட்டு தேய்க்கும் போது நம்ம பல்லோட எனாமலை அது கம்ப்ளீட்டாக தேய்ச்சிரும். ஸோ இந்த உப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கலாம். நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வாயில் இருக்கிற பாக்டீரியா லெவல் கண்டிப்பாக குறையும். பேக்கிங் சோடாங்கிறது ஒரு ஒயிட்டனிங் ஏஜென்ட்டுங்க. நிறைய ஒயிட்டனிங் டூத் பேஸ்ட்டில் பேக்கிங் சோடா இருக்கும். ஆனால் அதை ஹோம் ரெமடியில் யூஸ் பண்ணுறவங்க ஒரு கிண்ணத்தில் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கரைச்சிட்டோ இல்லை அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோ அதை டைரெக்டாக பல்லில் வச்சு தேய்க்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது மறுபடியும் பல்லோட எனாமல் கம்ப்ளீட்டாக தேஞ்சிரும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் பேக்கிங் சோடாவை நேரடியாக எனாமலில் போட்டு நம்ம ப்ரஷ் பண்ணக்கூடாது. அடுத்தது லெமன்கிறது ஒரு அசிடிக் ஃப்ரூட்டுங்க. அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ரெகுலராக லெமன் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கே பல்லோட எனாமலில் சம்டைம்ஸ் தேய்மானம் ஏற்பட்டு பல் கூச்சம் உண்டாகலாம். இதில் நம்ம டைரெக்டாக லெமனை கட் பண்ணி பல்லில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் பல்லோட எனாமலை அப்படியே அரித்து அதனால் பல் கூச்சத்தை உண்டு பண்ணும். அடுத்ததாக சார்கோல், அதாவது அடுப்பு கறி. ஆக்டிவேட்டட் சார்கோலில் ஸ்டெயின் ரிமூவிங் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பல்லில் இருக்கிற கரைகளை அகற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அதையுமே நம்ம டைரெக்டாக பல்லில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா எனாமலை கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துரும். அதே மாதிரி இந்த சார்கோலில் இருக்கிற சின்ன சின்ன துணுக்குகள் நம்ம ஈறுகளில் போய் சிக்கிருச்சு அப்படின்னா ஈறுகளில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ டைரெக்டாக சார்கோலையும் வாயில் வச்சு கண்டிப்பாக தேய்க்கக்கூடாதுங்க. வேப்பங்குச்சி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேப்பிலை அப்படிங்கிறது கிருமி நாசினி. பச்சை வேப்பங்குச்சியை வச்சு நம்ம பல் தேய்க்கும் போது நம்ம வாயில் இருக்கிற பாக்டீரியாவோட அளவு குறையும். அதே சமயத்தில் பல்லும் நல்லா க்ளீன் ஆகும். ஆனால் வேப்பங்குச்சியில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது நம்ம ஈறுகளில் குத்தி அதனால ஈறுகளில் ஒரு சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன் உண்டாகலாம். இப்போ நான் சொன்ன எல்லா பொருட்கள்லையுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பல்லோட எனாமல் தேய்மானம். பல்லுக்கு மேலே இருக்கிற லேயரான எனாமல் ஒன்ஸ் தேஞ்சிருச்சு அப்படின்னா அது திரும்பவும் உருவாகாது. எனாமல் தேய்மானத்தினால வெண்மையாக இருக்கக்கூடிய நம்ம பற்கள் மஞ்சள் நிறமாக மாறலாம். பல் கூச்சம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பல்லில் சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். இந்த மாதிரியான ரெமடிஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நம்ம நார்மலாக ஒரு டூத் பேஸ்ட் அண்ட் டூத் ப்ரஷ் வச்சு ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறதை விட ஆடட் அட்வான்டேஜஸ்லாம் பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதே பெட்டர். தேங்க்யூ.